ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது இப்போது கரடு முரடாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம டிவிகே விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இந்த வட்டம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேசலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துருந்தோம் சொல்லியிருந்தோம். பட் அவருடைய பர்சனல் ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு. அதாவது அவருக்கு ஒரு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் அதை ஒரு பிளான் பண்ணிவிட்டு நான் அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் மக்களுடைய நலனை மட்டும் பாருங்கள், நம்ம அதுக்கு மட்டும் பார்ப்போம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது அவ்வளோ ஒர்த்து கிடையாது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அவர் பேசியது அப்படிங்கிறது ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் பார்த்தீங்கன்னா டிவிகே நிர்வாகிகளுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தமிழக மக்களுக்கும் இவர் கொடுத்த மகளிர் அணிக்கு, அதாவது மகளிர் உரிமை தொகை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது. மகளிருக்கு என்னென்னலாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை இன்றைக்கி விஜய் அவர்கள் சும்மா தரமான செய்கையில் செஞ்சிட்டாப்புல. அதனால் ஒட்டுமொத்த தமிழகமே பார்த்தீங்கன்னா இப்படியா, அதுவும் 1000ன்றதுல 2500 என்னன்னா அது டபுள் மடங்கு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இன்றைக்கி மகளிர் கூட்டத்தில் விஜய் அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் பார்க்கப்படுது அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி இன்டீட்டெயிலாக என்னென்னு பேசுவோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்க மாதிரி தகவல் வெளிவருது. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ பரபரப்பாக ஒரு குற்றச்சாட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அது என்ன, விஜய் த்ரிஷாவில் இப்படி ஒரு பக்கம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்தில் ஒரு நியூஸ் இப்போ சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அப்புறம் விஜய் அவர்கள் பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு இஷ்யூவையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக இவ்வளோ விஷயம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதுதான் ட்ரெண்டு. இன்றைக்கி மட்டும் இல்லை, தமிழக அரசியலுடைய டேட்டு இந்த வருஷம் வரும்ல, அது வரைக்குமே, அதுக்கடுத்து வர ரிசல்ட்டு அது வரைக்குமே விஜய் அவர்களுடைய ஒரு பேர் அப்படிங்கிறது தான் ட்ரெண்டிங் ஆக போகுது அப்படிங்கிறது தான். ஸோ ட்ரெண்டிங் டாபிக்ஸ்லாம் இனிமேல் நம்ம பேச போகிறது கிடையாது. அந்த ட்ரெண்டிங்கே விஜய் தான். ஸோ விஜய் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. அடுத்து இந்த சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய வீடியோவாக இருக்கட்டும், இந்த நக்கீரன் கோவாலு அவர்களுடைய வீடியோவாக இருக்கட்டும், இவனுங்க பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் ஏன்டா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துலையும் நான் பேச போகிறேன். அதையும் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ விஜய் ரசிகர்கள், விஜய் தாவகா தொண்டர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. ஏன்னா அடுத்தடுத்து முழுக்க அரசியல் தேதி அறிவித்த பிறகும் சரி, அதுக்கடுத்து ரிசல்ட் வர்ற வரைக்கும் சரி, நம்ம முழுக்க தாவகாவுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, டெய்லி அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். இது எனக்கும் ஒரு அரசியல் அப்படிங்கிறப்ப நான் 2021 மக்கள் நீதி மையத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஒரு மாற்றாக திகழ்ந்தார்கள், கமலஹாசனுடைய ரசிகன் நான் அப்படின்றதுனால அப்படி ஒரு பேட்டர்னில் இருந்தது. பட் இந்த வட்டம் டிஎம்கே கூட்டணி போனதுனால எனக்கு பெருசாக இம்ப்ரெஷன் இல்லை கமல் சார் கட்சி மேலே. அதனால் நான் இந்த வட்டம் மாற்ற சக்தியாக இருக்கக்கூடிய ரெண்டு தான் இருக்குது இப்போதைக்கு. ஒன்று விஜய், இன்னொன்று சீமான் அவர்கள். சீமான் அவர்கள் விஜய் அவர்களை காரணம் இல்லாமல் சும்மா தாக்கி பேசுகிறது அப்படிங்கிறது, டிஎம்கே எதிர்ப்பு அப்படிங்கிறதே மறந்துட்டாங்க. விஜய் எதிர்ப்பாயிட்டாங்க அப்படின்றதுனால இவங்களும் டிஎம்கே கிட்ட விலை போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டுருச்சு. அதனால் முழுக்க என்னுடைய ஆதரவு டிவிகே விஜய் அவர்களுக்கு தான் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வட்டம் ஐ ஸ்டாண்ட் ஃபார் விஜய் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை நோக்கி நம்மளுடைய பயணம் தொடரப்போகிறது. நீங்களும் கூட பயணிப்பீர்கள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கேட்குறேன். ஓகே. ஸோ இப்போ மேட்ருக்கு வருவோம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மகளிருக்கான ஒரு கூட்டம். விஜய் அவர்கள் வந்தார். அதில் ஒவ்வொரு திட்டமும் பார்த்தீங்கன்னா சும்மா சில்லறை சிதற விடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்று 1000 ரூபா மகளிர் தொகை அப்படின்ட்டு இருந்தாங்க, 2500 ரூபா ஒரே போடு. அடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு நீங்கள் திட்டம் பார்க்க முடியுது, என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குது. பிறந்த குழந்தைக்கு தங்கம் கிராமில், அடுத்து கல்யாணத்துக்கு சீர், அண்ணன் சீர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பெண்களின் பாதுகாப்பு சிசிடிவி எல்லா இடத்துலையும் நாங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எல்லா நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி பட்டன் வச்சுருக்கோம். ஏதாவதுனா டக்குன்னு அமுக்கினீங்கன்னா நீங்கள் 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். ஃப்ரீ பஸ்ஸஸ், இந்த மாதிரி
என்னென்னலாம் வந்து டிஎம்கேவும் மக்கள் நீதி மையம் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே இவங்களும் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரியே 1000 கொடுக்குறியா நான் 2000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து மக்களை கவரும் வகையில் வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். இது நிஜமாவே விஜய்க்கு பெண்களுடைய வாக்குகளை சும்மா அள்ளி கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு விஜய் சங்கீதா அவர்களுடைய விஷயத்தை பற்றி பேசவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இன்னைக்கு ஓங்கி அதை வந்து உடச்சிருக்காரு. இது ஆக்சுவலாக போன மீட்டிங்லேயே உடச்சிருந்தார் அப்படின்னா இன்னமும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் லேட் அப்படிங்கிறதுனால பக்கா வந்து பார்த்தீங்கன்னா அடிஜாப்பில். அதாவது எனக்கும் நீங்கள் எவ்வளோ முட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, அது நீங்கள் எவ்வளோ ஹர்ட் ஆகிறீங்க எனக்கு தெரியுது. அது என்னுடைய பர்சனல், நான் அதை பார்த்துக்கிறேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் மக்களுக்கு நம்ம சேவை செய்கிறதுக்கு மட்டும் நீங்கள் யோசிங்க, அதற்கான பயணத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ற அந்த வாக்குறுதி கொடுக்குறாருல, அது போதும். அதுதான் நமக்கு வேணும். ஓகேங்களா? இப்போ விவகாரத்தை அப்ளை பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன், அது நான் கோர்ட்டில் நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த ஒரு விஷயம் வேண்டும். நீங்கள் அதுக்கடுத்து டைவர்ஸ் பண்ணிட்டு திரிஷாக்கிட்ட சுற்றுங்க, என்ன சுற்றுங்க அப்படின்றது தான். இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா, அவர் சொல்லிட்டார் ஒருத்தே கிடையாது, இனிமேல் அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மக்களுடைய இதுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் அதுக்கடுத்து ஒரு சிசிடிவி இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, விஜய் அவர்களும் திரிஷா அவர்களும் ஒன்றா காரில் வந்தாங்கன்னு தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அப்படி இல்லை. அவங்க 2 பேரும் தனியாக வந்திருக்காங்க. போகும்போது கூட ஒரு சிசிடிவி வெளியே வந்திருக்கு. விஜய் அவர்கள் அப்படியே வராத பின்னாடி திரிஷா ஒரு காரில் ஏறுறாங்க, அடுத்து விஜய் அவர்கள் காருக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க அடுத்த வர. இந்த மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆதவ அர்ஜுனா கிட்ட ஒரு சிசிடிவி வெளியே வந்திருக்கு. விஜய் அவர்கள் வந்துட்டு ஆதவ அர்ஜுனா எச்சரிக்கிற மாதிரி, பார்த்து பேசு, எதுவும் வந்து இது பண்ணாத, எனக்கு இது இருந்தால் நான் வருவேங்கிற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லாத்தையும் இவர் தான் வந்து ஏற்பாடு பண்ணுற ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான். கரெக்டாக நீ பண்ணு, ஸ்ட்ரீம்லைன் பண்ணு ப்ராசஸை அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் கொஞ்சம் இறங்கி இப்போ பேசுகிறாரு. இன்னொன்று தெரியுமா, ப்ரெஸ் மீட் அவர் எதுவும் கொடுக்க போகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. ஸோ இனிமேல் விஜய் அவர்களுடைய வெறியாட்டம் ஆரம்பம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனுடைய சின்ன சாம்பிளாக இன்றைக்கி மகளிருக்கான ஒரு கூட்டத்துக்கு இன்றைக்கி விஜய் அவர்கள் பேசியது அப்படிங்கிறது ஒரு ஒரு அப்வர்ட்ஸாக வந்து இந்த கட்சி வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து சங்கீதா அவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு. நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா, மக்கள் நீதி மையத்தில் கமல் சார் வந்து ஆரம்பிச்சுட்டு பிஜேபியில் நம்ம கௌதமி அவர்கள் இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் மேலே பயங்கரமாக குற்றச்சாட்டு வச்சாங்க. இந்த மாதிரி எனக்கு சம்பளம் பாக்கி கொடுக்கல, சம்பளம் கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கல, அவர் போல ஒரு பார்த்தே இல்லைன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கமல்ஹாசன் அவர்களுடைய பெருந்தன்மை என்ன அப்படின்னா, இவர் வந்து கௌதமி அவர்களுக்கு கேன்சர் வந்து அவர் ஃபுல்லாக சப்போர்ட்டில் நின்னார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி அவர் வாழ்ந்த 2 பெண்கள்கிட்டையும் வந்து இவருக்கு ட்ரிபியூட்டாக ஒரு வீடியோ வந்து பண்ணாங்க. அப்போ கூட தேங்க்ஸ் சொன்னார். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வாணி கணபதி, ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சரிகா, ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கௌதமி எல்லாமே பேசினார். ஸோ அந்த மாதிரி இவர் மேலே ஒரு பிரச்சனையும் இல்லை, இவங்க தான் ஏதோ பண்ணுறாங்கன்றதை அவர் தெளிவுபடுது. அதே மாதிரியே இங்கே நமக்கு தெரியாது என்ன நடந்துச்சு, சங்கீதா பக்கமாக விஜய் பக்கம் நியாயமாங்கிறது அதை பேச வரல, அது அவங்க பர்சனல். பட் இருந்தாலும் இப்போ அவங்க இன்டர்வியூ கொடுக்குறது பிளான் பண்ணியிருக்காங்களாம். ப்ளஸ் நான் வந்து லண்டனில் இருக்கிற சிட்டிசன்னால இங்கே வந்து எனக்கு கேஸ் போட்டிருக்கேன், இங்கே நான் வந்து தங்கி போகிறதுக்கு நீலாங்கரை வீட்டில் எனக்கு அனுமதி வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு விவாகரத்து வேணுங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு இப்போ எப்படி கமல்ஹாசன் அவர்களை கௌதமி அவர்கள் பண்ணாங்களோ கட்சி ஆரம்பித்த பிறகு, இதே மாதிரியே டிவிகே விஜய் அவர்களுக்கும் ஒரு சவால் நிறைந்த ஒரு இதாக இருக்க போகுது. ஏன்னா ஒரு சேனல் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்களாம் இன்டர்வியூ. அதில் எப்படிலாம் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இது வந்து பர்சனலாக ஆன பிறகு விஜய் அவர்களை திட்டவட்டமாக ஒழிக்க வேண்டும் அப்படின்றதற்காக ஏதோ ஒரு சக்தி, அங்கே பிஜேபி வந்துச்சு கௌதமிக்கு, இங்கே யார் வந்திருக்காங்க உங்களுக்கே தெரியும். இது சரியில்லை, சரிங்களா? அது அவங்களுக்குள்ள அதை பார்த்துப்பாங்க, அது அவங்க பர்சனல் சொல்லி விட்டு போயிடலாம். இன்னொருத்த பெட்ரூம்குள்ளே எட்டி பார்க்குறது அப்படிங்கிறது கேவலமான வேலை, அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் வருதோ நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். மீண்டும் சந்திப்போம். குட் பை.